ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 24 மணித்தியாலத்தில் ஒரு நாள் முடிஞ்சிடுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது இறந்த காலமாயிருது. இப்படி இருக்கும்போது நாட்கள் கடந்து போக நம்ம என்ன செய்கிறோன்றதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிச்சயமே இல்லாத நாளைக்காக ஓடி 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 பின்னாடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நாளை அனுபவிக்க தவறிடுறோம். இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது இருந்த மெமரிஸ்ன்னு யோசிச்சிங்கன்னா, நார்மலாகவே மெமரிஸ்னாலே சைல்ட்ஹுட் மெமரிஸ் மட்டும்தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கும். காலேஜ் வரைக்கும் ஓகேயா இருக்கும். வேலை, ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அங்கங்கே கொஞ்சம் மெமரிஸ் தான் இருக்குமே தவிர, சைல்ட்ஹுட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹாப்பியஸ்ட் மெமரி நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், யார் திட்டினாலும் நம்ம எதுவும் எடுத்துக்க மாட்டோம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போமா? ஆனால் இப்போ அப்படி இருக்கிறது இல்லை. நமக்கு கோபம் வருது, யாருன்னா ஏதாவது சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, அடுத்தவனை எப்படி கலாய்க்கலான்னு யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கூடி நல்ல மெமோரிஸ்லாம் வராது. நாளைக்கு நம்ம ஒரு 60 வயசில் உட்காந்து ஈஸி சேர் போட்டு என்னடா செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சா அந்த நேரத்தில் மெமரியே பெருசாக இருக்காது நமக்கு. அது வேறு பிரச்சனை. அதுக்கடையில் என்ன மெமரி நமக்கு வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறதில்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நொடி ரொம்ப சிறப்பான நொடி. இந்த நொடி நீங்கள் உங்களுக்காக சந்தோஷமாக வாழுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க? சமைச்சு சாப்பிட போகிறீங்களா? சாப்பிடுங்க. ஹோட்டலுக்கு போய் ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண போகிறீங்களா? என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கெல்லாம் காசு வேணுமேனு கேட்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வருமானத்துக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி வாழுங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களை தலைக்கு மேலே தாண்டின தொப்பியாக தேடும்போது தான் எல்லாமே பிரச்சனைக்கு வருது. நமக்களவாக நமக்கு இது கொடுத்துருக்காங்க கடவுள்னா அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தோன்னா இந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்படி எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்க தேவையில்லை. உங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்க தேவையில்லை. நான் சொல்ல வந்தது இதுதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன விஷயங்களை அந்த கிடைக்கக்கூடிய அந்த நொடிகளில் சந்தோஷத்தை அனுபவிங்க, சந்தோஷமாக வாழுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுருங்க. நாளைக்கு மெமோரிஸ் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.